இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா மவனே, நாளுக்கு நாள் நம்ம சைடு வீக் ஆயிட்டே போகுது. நாம் எடுக்கிற எல்லா முயற்சியும் தோல்வியிலேயே போய் முடியுது. ஏமாவனே, எலெக்ஷனுக்கும் நமக்கும் ராசிலேயே என்னமோ. ஆமா சித்தப்பா, முதல்ல சரக்கு பாட்டில் விஷயத்துல தோத்தோம், அப்புறம் இழவு வீட்டுல மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டோம். இப்போ ரமணா நடிகைய கூட்டிக்கிட்டு வந்து சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி அவ வாயாலேயே நம்மள கெட்டவங்கன்னு அந்த டிரைவர் பையன் சொல்ல வச்சுட்டான். இனிமே என்ன பண்ணி ஜனங்களை நம்ம பக்கம் திருப்புறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த சாமுண்டீஸ்வரிக்கு தான் நாளுக்கு நாள் மவுஸ் கூடிக்கிட்டே போகுது. எல்லா ஓட்டும் அவளுக்கு தான் கிடைக்கும் போல தெரியுது. அந்த டிரைவர் பயலும் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அசத்திக்கிட்டே இருக்கான். தேவையில்லாம சவால் விட்டு மாட்டிக்கிட்டோமோன்னு தோணுது. அது நீ அண்ணன் அவன், நீ தோத்து அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுல முறவாசல் செய்ய வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு என் மனசு கடந்து தவிக்குது. மாமா, இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க. இவர் தோக்க கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன குறுக்கு வழி இருக்கோ அவ்வளத்தையும் செஞ்சிட்டு இருக்கோம். எலெக்ஷனுக்கு இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள நாம எதையாவது செஞ்சு இவர் ஜெயிக்க வச்சே ஆகணும். எக்காரணத்தை கொண்டு இவர் தோத்துறக்கூடாது. இதுல ஜெயிச்சு அதிகாரம் நம்ம கிட்ட இருந்தாதான் என் அக்கா குடும்பத்தை நாம நினைச்ச மாதிரி அழுக்க முடியும். சந்திரா, வழக்கமா நீதான் ஐடியா கொடுப்ப, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. சாமுண்டீஸ்வரி அம்மா நமது வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, வெற்றி வேட்பாளர் சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா வாழ்க. பரவாயில்ல, கையில கொடுங்க. ஏய் ராமசாமி, எந்திரா. ஏய் எந்திரா ராமசாமி. ஏய் என்னடா ஆச்சு? ஏய் மயக்கமாயிட்டனே. ஐயோ பேச்சு வச்சினாம இருக்கா, மூச்சு பேச்சே காணோம். ஏமா, மாலை போட வந்தா அவனை அடிப்பியா? அப்படி என்ன துமுறு உனக்கு? அவன் உனக்கு மாலை போட கூடாதா? எல்லா பணக்கார திமிருதான். இவ எப்படி என்ன தொட்டு மாலை போடலான்ற ஆணவம். எங்க ஓட்டு மட்டும் வேணும், ஆனா நாங்க மாலை போட கிட்ட வரக்கூடாதா? அந்த ராஸ்கல் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் என்னமா தப்பு செஞ்சுட்டான்? கிட்ட வந்து மாலை போட்டான், அது ஒரு குத்தமா? ஐயோ, அந்த பொம்பளை அடிச்ச அடியில ராமசாமி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறானே. ராமசாமி எந்திரா. டேய் ராமசாமி, டேய் கண்ணை திறந்து பாருடா. டேய் ராமசாமி, டேய் எந்திரா. ஐயோ, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. ஐயோ, தூக்குங்க. பாத்து. அநியாயமா ஒருத்தரை அடிச்சு போட்டு மூச்சு பேச்சு இல்லாம ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? ஏமா, உன் கிட்ட வந்து மாலை போட்டா அதுக்கு அடிப்பியா? என்ன இருந்தாலும் அந்த அம்மா அப்படி செஞ்சிருக்க கூடாதுங்க. ஓட்டு கேட்க வந்தா 4 பேர் மாலை போட தான் வருவான், அதுக்காக அடிப்பீங்களா? இதுதான் பணக்கார திமிருங்கிறது, வேற என்ன? அப்படிப்பட்டவங்க வீட்ல இருக்க வேண்டியதுதானே, எதுக்கு பப்ளிக்ல ஓட்டு கேட்டு வராங்க? என்ன சகல இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. அத்தை எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியல. மாப்ள, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன செஞ்சான்? அவன் மாலை போடுற சாக்குல என் இடுப்ப கிள்ள வந்தான். அதான் அவனை ஓங்கி அரைஞ்ச. அப்படியா? ஆமா மாப்ள, அவன் தனியா வரல. அவன் கூட கொஞ்சம் பேர் வந்ததை நானும் பார்த்தேன். ஏதோ பிளான் பண்றானுங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது சரிதான் மாப்ள. அத்தை, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்களா, என்ன ஏது நாங்க போய் பாத்துக்கிறேன். சகல, நீ சொல்றது சரிதான்ப்பா. வாப்பா, அவனை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வந்துருவோம். அத்தை, நீங்க வாங்க, உங்களை வீட்டுல விட்டு போறோம். இல்ல மாப்ள, சந்திரா இருக்கா, நான் போய்க்கிறேன். நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சரிங்க அத்தை, பார்த்து பத்திரமா போங்க. வாங்க சகல. அக்கா,
என்னக்கா இதெல்லாம்? ஊர்க்காரங்க உன்னை கண்டபடி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கேட்கவே ரத்தம் கொதிக்குது. என்ன பேசுறாங்க? நீ ரொம்ப திமிரு பிடிச்சவளாம். மாலை போட வந்த ஏழைய அடிச்சு தள்ளிட்டியா? உனக்கு பணத்திமிரு அப்படி இப்படின்னு எதோ பேசுறாங்க. நான் ஒன்னும் காரணம் இல்லாம அடிக்கல. நீ அத சொன்னா நம்புற நிலைமையில இந்த கூட்டம் யாரும் இல்ல. இந்த மாதிரி அசிங்கம்லாம் வரும்னு தெரிஞ்சதால இந்த எலெக்ஷனை வேணான்னு சொன்னேன். நீ ராணி மாதிரி பங்களால இருக்க வேண்டியவ. இந்த மாதிரி ஆளுங்களோட டீல் பண்ற பாலிடிக்ஸ் எல்லாம் உனக்கு ஒத்து வரான்னு தானே சொல்றேன். நீ தான் கேட்கவே இல்ல என்னோட பேச்ச. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? எந்த விஷயத்துல இறங்கினாலும் பிரச்சனைன்னு ஒண்ணு வரதா செய்யும். ஐயோ அக்கா, மத்த பிரச்சனைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குக்கா. நீ அடிச்ச ஆளு இப்ப பேச்சு மூச்சு இல்லாம ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உனக்கு பெரிய சிக்கல் ஆயிடும். அத்தனை பேர் முன்னாடியே அடிச்சிருக்க. அவனுக்கு ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. உன்னால தப்பிக்கவே முடியாதுக்கா. ஏய், நானே இங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். இதுல நீ வேற என்னென்னமோ சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்க. சரி வா, முதல்ல இங்க இருந்து போலாம். அண்ணே வணக்கண்ணே, சொல்லுண்ணே. வணக்கம் வணக்கம். என்ன ஜெயபாலு, உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? தெரியாதுண்ணே. யோ, நம்ம ராமசாமி இருக்கான் இல்லையா? ஆமா. அவன் அந்த சாமுண்டீஸ்வரி அடிச்சே கொண்டுட்டாயா? என்னண்ணே சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரி அம்மா ராமசாமி அடிச்சே கொண்டுட்டாங்களா? அட ஆமாப்பா. பணத்திமிர்ல அந்த பொம்பளை இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாப்பா. நான் வெளியூர்ல இருந்து இப்பதானே வரேன், எனக்கு விஷயமே தெரியாதுண்ணே. யோ, அந்த பொம்பளை அடிச்சதுல அவன் செத்தே போயிட்டாயா? ஆனா அத பத்தியெல்லாம் அவ கவலைப்படல. அவ பாட்டுக்கு ஊருக்குள்ள போய் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. என்னண்ணே அராஜகமா இருக்கு? அராஜகம் தான். நாம ஒருத்தர பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறது அவங்க மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு தானே. ஆனா அவங்களே அப்பாவி ஒருத்தனை அடிச்சே கொண்டிருக்காங்களே. இதை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது? இருக்க முடியாதுல்ல. அதனாலதான் சொல்றேன், இந்த அநியாயத்தை போய் அந்த பொம்பளை கிட்ட தட்டி கழுங்குன்னு சொல்றேன். ஆமாண்ணே, இதை கேட்காம விடக்கூடாதுண்ணே. அந்த ராமசாமி சாவுக்கு கண்டிப்பா ஒரு நீதி கிடைச்சாகணும்ண்ணே. இத பாரு, அத வாயால சொல்லக்கூடாதியா, செயல்ல காட்டணும். நீங்க சொல்றது புரியலையேண்ணே. ஆட போப்பா. நீங்க எல்லாம் இவ்வளவு அப்பாவியா இருக்கிறதுனாலதான் அந்த பொம்பளை ஊரை ஏமாத்திட்டு இருக்கா. இத பாரு, செயல்ல காட்டுங்கய்யா. இப்ப வரப்போற தேர்தல்ல அந்த பொம்பளைக்கு ஓட்டு போடாம உங்க செயல்ல காட்டுங்கிற. அப்பதானே அந்த பொம்பளையோட கொட்டம் அடங்கும். அந்த பொம்பளைக்கு ஆம்பளைங்கனாலே பெருசா பிடிக்காதியா. அதனாலதான் அந்த ராமசாமிய அடிச்சே கொண்டுட்டா. அவளை சும்மா விடலாமா? நீங்க சொல்றது கரெக்டுண்ணே. அந்த அம்மாவை எலெக்ஷன்ல தோக்கடிச்சதான் அடங்குவாங்க. அவளை அடக்கணும்னா அது என் மவ சிவனாண்டியால மட்டும்தான் முடியும். இத பாரு, உங்க ஓட்டெல்லாம் சிவனாண்டிக்கு போடுங்க. கண்டிப்பா போடுவோண்ணே. சிவனாண்டி அண்ணன் தான் ஜெயிக்கணும். என் ஓட்டு மட்டும் இல்ல, என் குடும்பத்துல இருக்கிற மொத்த ஓட்டுமே சிவனாண்டி அண்ணனுக்கு தான். இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டையும் பேசி அந்த சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக திசை திருப்பணும். ஏய் சாமுண்டீஸ்வரி, இனி நீ ஜென்மத்துக்கும் தலைவராக முடியாதுடி.